காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ப. சிதம்பரம் திடீரென உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காங்கிரஸ் மாநாடு 2 நாள் மாநாடு இன்று மற்றும் நாளை குஜராத்தின் அகமதாபாத் நகரில் நடைபெறுகிறது. அந்த மாநாட்டினை ஒட்டி இன்று மாலை சபர்மதி ஆசிரமத்தில் ஒரு சிறப்பு பிரார்த்தனை கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் அனைவருமே பங்கேற்றார்கள். அந்த கூட்டத்தில் பங்கேற்ற பொழுது திடீரென சிதம்பரம் அந்த வெப்பத்தின் காரணமாக மயக்கமடைந்து கீழே மூச்சடைந்து கீழே விழுந்து விடுகிறார். அவரை மருத்துவமனைக்கு அவசரமாக காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் அவரை ஏந்தி கொண்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். டீஹைட்ரேஷன், அதாவது நீர் சத்து குறைவு காரணமாகவும் வெப்பத்தின் தாக்கத்தின் காரணமாகவும் அவர் மூர்ச்சையடைந்திருக்கலாம் என்ற முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போதைக்கு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுதான் தற்போது கிடைத்துள்ள முதற்கட்ட தகவல்கள். காங்கிரஸ் கட்சியின் மாநாடு, காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டமும் அதை அடுத்து இன்று மாலை பிரார்த்தனை கூட்டமும் சபர்மதி ஆசிரமத்தில் நடைபெற்றது. நாளை மாநாடு, தேசிய மாநாடு நடைபெற இருக்கிறது. அகமதாபாத்தில் 64 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் இந்த மாநாட்டில் பங்கேற்க சென்றிருந்த ப. சிதம்பரம் தற்போது உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்ற தகவல் காங்கிரஸ் தொண்டர்களிடையே சிறிய பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும்.